மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான டாபிக்கான ரீசனிங் டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்ச நாளாகவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ரிவிஷன் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கான வீடியோஸ் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். இது நம்மளோட 4வது கிளாஸு. மொத்தம் இந்த சீரீஸில் 10 கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸில் நம்ம எப்படி ரீசனிங் பார்ட்டை ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் முயற்சி தேவை, அதாவது பயிற்சியும் தேவை. சரியாக நீங்கள் அதை டெஸ்ட் பேட்சஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ரீசனிங் பார்ட்டு கம்மியாக நீங்கள் படிச்சிருந்தா கூட கண்டிப்பாக உங்களால் ஜாஸ்தியாக ஒரு மார்க்கை எடுக்க முடியும். இப்போ நம்ம ரீசனிங்கில் எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 3 கேள்விகள் குறைஞ்சபட்சமும் அதிகபட்சமாக ஒரு 5 கேள்வி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸை ஏலேருந்து இசட் வரைக்கும், அதாவது ஏல ஆரம்பித்து ஏபிசிடி அப் டு இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்டோட ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏனா 1, பினா 2, சினா 3, இந்த மாதிரி அப் டு இசட் வரைக்கும் 26 வரைக்குமான அந்த ஆர்டினல் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இது அசெண்டிங் ஆர்டருக்கு. அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டருக்கும் உங்களுக்கு அந்த இசட்லேருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டர், அதாவது இப்போ ஏ டு இசட்னா 1ல் ஆரம்பித்து 26ல் முடித்தோம். இப்போ இசட் டு ஏ அப்படின்னா என்னது, 26ல் ஆரம்பித்து 1ல் நாம் முடிக்க போகிறோம். இது உங்களுக்கு ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சிருந்தா இதுலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம். சரிங்களா? இந்த இடத்துல நான் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்னு கொடுத்துருப்பேன். இந்த பார்ட்லேருந்து கேள்வி இல்லாமல் இருந்ததே இல்லை. அதிகமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ இந்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆல்ஃபபெட்டை ஏ டு இசட்லேருந்து 1ல் ஆரம்பித்து 26 வரைக்கும் அதோட நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இசட் டு ஏக்கு 26ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் அந்த நம்பர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது பேசிக். நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்பர் சீரீஸ்னால் என்னென்னா, ஒரு 5 சீரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு 5ன்றேன். அது எத்தனை நம்பராக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு 5 நம்பரோட ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. சீரீஸ்னால் தொடர்னு அர்த்தம். சீரீஸ்னால் தொடர்னு அர்த்தம். அந்த தொடர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி ஏறும் இல்லை இறங்கும். சரிங்களா? ஒரு ப்ளஸ் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த கான்செப்டில் ஒரு நம்பரை சார்ந்து அந்த தொடர் ஏறும் இல்லை இறங்கும், இல்லை மல்டிப்ளை ஆகும், இல்லை டிவைட் ஆகிக்கிட்டே வரும். அந்த நம்பர் என்னான்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி தான். அந்த பேட்டர்னை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது, அந்த நம்பரை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த நம்பரால் இந்த தொடர் சப்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேஷன்னாலும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த ஆன்சர் வரும்னு சொல்லி உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது பேசிக்காக கேட்டாங்கன்னா. இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்கன்னு வைங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக தான் இருக்கும் கொஷின் ரீசனிங்கில். பட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏபிஜிபின்னு ஒன்று குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்பர் சிஸ்டமில். அது சார்ந்த கேள்விகள் வரலாம். ஏபிஜிபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அது சார்ந்த ரீசனிங்கில் உங்கள் தொடர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய இந்த விஷுவல் ரீசனிங்கை நம்ம பார்க்கலாம். விஷுவல் ரீசனிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபோட்டோஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 4 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் 4வது இமேஜை எம்டியாக விட்டுருப்பாங்க. 3 இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வித பேட்டர்னை சார்ந்து இருக்கும். அப்போ 4வது இமேஜ் என்ன இமேஜாக வரும்? இதே பேட்டர்னில் உங்கள் நம்பர் சீரீஸ், உங்களோட அந்த இமேஜ் சீரீஸ் பெய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா 4வதாக வரக்கூடிய அந்த பேட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் அதை சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான டாஸ்க்காக இருக்கும். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி கொஷினும் நிறையா கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 கேள்விகள் குறைஞ்சபட்சம் கேட்டிருப்பாங்க ரீசனிங்லேருந்து. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ரீசனிங்கில் நல்ல ஸ்கோர் பெற முடியும். இப்போ நீங்கள் சிலபஸில் கொடுத்த இந்த டாபிக் மட்டும் எனக்கு ரீசனிங்க்கு போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், இந்த ரீசனிங்கில் இதை தாண்டி நிறையா கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன டாபிக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் சென்ஸு, அரேஞ்ச்மெண்ட், இந்த டாப்பிக்லேருந்தும்
கேள்விகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பிளட் ரிலேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னா, அதுக்கு ஒரு சில பேட்டர்ன் இருக்குங்க. பிளட் ரிலேஷன் அப்படின்றதுக்கு எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோவை ஒருத்தர் பார்த்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் எனக்கு இந்த விதத்தில் எனக்கு ரிலேஷன் ஆகுறாரு, அதாவது ஒரு முறை வந்து எனக்கு அவருக்கு வருது அப்படின்னா இவரு என்ன ரிலேஷனில் வருவார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. நம்மளும் என்னோட அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் சென்சர். டைரக்ஷன் சென்ஸ்னால் ஒரு மனுஷன் அவரோட வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு வைங்க. அவர் வந்து இந்த பாதையில் போகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ போய் சேரும் போது கிளம்புன இடத்துலேருந்து அவர் எந்த டைரக்ஷனில் இருக்காரு, எவ்வளவு தூரத்தில் இருக்காரு, எந்த ஆங்கிளில் இருக்காரு, இது 3 ரொம்ப முக்கியம். டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் இருக்காரு, எவ்வளோ தொலைவில் இருக்காருன்னு கேட்கலாம். எவ்வளோ தொலைவில் வீட்டிலேருந்து அவர் இப்போ இருக்கிற இடம் எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அவர் வந்து இப்போ எந்த ஆங்கிளில் இருக்காரு, இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க, எந்த ஆங்கிளில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதி காட்டுறேன். இப்போ நமக்கு டைரக்ஷனில் ஒரு 4 டைரக்ஷன் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இது நார்த்து, இது சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து NWSE அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. நார்த்து, இந்த சைடில் இருக்கிறது வெஸ்ட்டு, இந்த சைடில் இருக்கிறது சவுத்து, இந்த சைடில் இருக்கிறது ஈஸ்ட்டு. இந்த டயக்ராமை நீங்கள் வரைஞ்சி அந்த மனுஷன் எங்கே இருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்புறம் அவர் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போய் சேர்ற இடத்துக்கள ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்ற அந்த டைரக்ஷனும் தெரியும். அவர் என்ன ஆங்கிளில் இருக்காரு அப்படின்றதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவர் எவ்வளோ தூரம் தாண்டி போயிருக்காரு அப்படின்றதையும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த டயக்ராம் வந்து பேசிக். இதை வந்து நீங்கள் இதை பேஸ் பண்ணி இதை வச்சு நீங்கள் ரீசனிங்கை சால்வ் பண்ணுங்கள். அதாவது இந்த டயக்ராம், இந்த நார்த்து, வெஸ்ட்டு, சவுத், ஈஸ்ட்டு, இந்த டயக்ராமை பேஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஷினை இந்த டயக்ராமில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கொடுக்கப்பட்ட சம்முக்கான ஆன்சரை ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பிளட் ரிலேஷன் பார்த்துட்டோம், டைரக்ஷன் டெஸ்ட் பார்த்துட்டோம். அரேஞ்ச்மெண்ட்டில் 2 இருக்குங்க. ஒன்று லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு. லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னா நேர் வரிசையில் 5 பேர் வந்து நிற்பாங்க. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னா சர்க்குலராக ஒரு 5 பேர் வந்து சேர்லையோ இல்லை நின்றுக்கிட்டோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்களேன். அவங்க வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி கடைசியாக என்ன கேட்பாங்கன்னா ABCDE இது மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. சின்றவருக்கு ஆப்போசிட்டில் யார் உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்கலாம். இல்லை யார் ஆப்போசிட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பேசிக்ஸில் உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப பேங்க் எக்ஸாம் அளவுக்கு டஃப்பாலாம் இருக்காது. பட் இதுவரை அந்த பேசிக்கையாவது தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25க்கு 25 ஷுவர் ஷார்ட்டாக டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். பட் சரியான பயிற்சி வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக இதுவும் சாத்தியம்தான். சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கும் பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.